மாதவரத்தில் ஆட்டோவுக்கான கேஸை வீட்டு உபயோகத்திற்கு பொதுமக்கள் நிரப்பிச் செல்கின்றனர். நீண்ட வரிசையில் காத்திருந்து கேஸ் சிலிண்டர்களை பொதுமக்கள் நிரப்பிச் செல்லும் காட்சிகளை பார்க்கிறோம். சென்னை உட்பட தமிழ்நாடு முழுவதும் கேஸ் சிலிண்டர்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கும் நிலையில் நீண்ட வரிசையில் காத்திருந்து கேஸ் சிலிண்டர்களை பொதுமக்கள் நிரப்பிச் சென்று வருகின்றனர். ஆட்டோவுக்கான எல்பிஜியை வீட்டு உபயோகத்துக்கு பயன்படுத்துவது சட்டப்படி தவறு என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆனாலும் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக சென்னை மாதவரத்தில் ஆட்டோவுக்கான கேஸை வீட்டு உபயோகத்திற்கு பொதுமக்கள் நிரப்பிச் செல்கின்றனர். ஆட்டோ எல்பிஜி பங்கில் பொதுமக்கள் கேஸ் நிரப்பிச் செல்கின்றனர். சிலிண்டர்களோடு நீண்ட வரிசையில் மக்கள் காத்திருந்து நிரப்பிச் செல்கின்றனர். ஆட்டோவுக்கான எல்பிஜியை வீட்டு உபயோகத்துக்கு பயன்படுத்துவது சட்டப்படி தவறு என்றிருக்கும் பட்சத்தில் பொதுமக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி இருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கிறிஸ்துராஜன் இணைப்பில் இருக்கிறார். கிறிஸ்துராஜன், கூடுதல் தகவல் என்ன? வணக்கம் பிரியா. தமிழகம் முழுவதும் தற்பொழுது சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. இந்நிலையில் சென்னை மாதாவரம் 200 அடி சாலையில் தனியாருக்கு சொந்தமான ஒரு சிலிண்டர் ஆட்டோ சிலிண்டர் கேஸ் சிலிண்டர் அமைந்துள்ளது. இந்த கேஸ் சிலிண்டரில் இன்று காலை சுமார் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய சிலிண்டரை எடுத்து வந்து வரிசையாக நின்று அதிக அளவில் சிலிண்டர்களை விலை கொடுத்து நிரப்பிக் கொண்டிருந்தனர். குறிப்பாக 928 ரூபாய் விற்கக்கூடிய சிலிண்டருக்கு 1100 ரூபாய் முதல் 1150 ரூபாய் வரை கொடுத்து நிரப்பிக் கொண்டிருந்தனர். இதனால் அப்பகுதியில் முழுவதுமாகவே பொதுமக்கள் கூட்டம் நிரம்ப ஆரம்பித்திருந்தது. இது குறித்து நாம் செய்தி சேகரிப்பதற்காக அங்கு சென்ற பொழுது பொதுமக்கள் தங்களுடைய கஷ்டங்களை ஆதங்கங்களையும் தெரிவித்தனர். அதாவது, நாங்கள் வீட்டில் சிலிண்டர் இல்லாமல் ரொம்ப அவதிப்படுகிறோம், நீங்கள் ஏன் செய்தி சேகரிக்கின்றோம் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். பிரியா, தகவல்களை வழங்கியதற்கு நன்றி கிறிஸ்துராஜன். சென்னை மாதவரத்தில் ஆட்டோவுக்கான கேஸை வீட்டு உபயோகத்திற்கு பொதுமக்கள் நிரப்பிச் சென்று வருகின்றனர். சென்னை உட்பட தமிழ்நாடு முழுவதும் கேஸ் சிலிண்டர்களுக்கு தட்டுப்பாடு நிலவும் நிலையில் ஆட்டோவுக்கான எல்பிஜியை வீட்டு உபயோகத்திற்கு பொதுமக்கள் நிரப்பிச் செல்கின்றனர். சட்டப்படி வீட்டு உபயோகத்திற்கு ஆட்டோவுக்கான எல்பிஜி பயன்படுத்துவது தவறு என்று இருக்கும் பட்சத்தில் இது பாதுகாப்பானதா? பொதுமக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி இருக்கிறது. சென்னை மாதவரத்தில் ஆட்டோவுக்கான கேஸை வீட்டு உபயோகத்திற்கு பொதுமக்கள் நிரப்பிச் சென்று வரும் காட்சிகளை பார்த்து வருகிறோம். நீண்ட வரிசையில் காத்திருந்து பொதுமக்கள் கேஸ் சிலிண்டர்களை நிரப்பிச் சென்று வருகின்றனர். அமெரிக்கா ஈரான் போர் காரணமாக தற்போது தமிழ்நாடு உட்பட பல்வேறு இடங்களிலும் கேஸ் சிலிண்டருக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கும் நிலையில் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆட்டோவுக்கான எல்பிஜியில் கேஸ் சிலிண்டர்களை பொதுமக்கள் நிரப்பிச் சென்று வருகின்றனர். இது தொடர்பாக நம்மிடையே பேசுவதற்காக ஆட்டோமொபைல் நிபுணர் திருமிகு அமுதன் அவர்கள் இருக்கிறார் இணைப்பில். சார், வணக்கம். வணக்கம் மேடம். சென்னை உட்பட பல்வேறு இடங்கள்லயும் கேஸ் சிலிண்டர்களுக்கு தட்டுப்பாடு இருக்குது சார். இந்த நிலையில பொதுமக்கள் ஆட்டோவுக்கான எல்பிஜியை கேஸ்ல ஃபில் பண்ணிட்டு வீட்டுக்கு போறாங்க. இது பாதுகாப்பான ஒண்ணா? பொதுமக்களோட பாதுகாப்பு என்ன அப்படிங்கிற கேள்விக்குறி நிலவுது. ஆமா, இதுல வந்து ப்ரொஃபஷனல் வைஸ், அதாவது இந்த ஆட்டோ எல்பிஜிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரொபைன் பியூட்டேன், இது ரெண்டும் சேர்ந்த கலவை தான். இந்த கலவை வந்து ஆட்டோ எல்பிஜிக்கும் நம்ம வீட்டில் யூஸ் பண்ற எல்பிஜிக்கும் ஒரு 10% வித்தியாசம் இருக்கும். ஆக்டேன்ல இருந்து அதனுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல இருக்கிற வெப்பநிலையில இருந்து எல்லாமே வித்தியாசம் இருக்கு. அதே போல ப்ரெஷர், அந்த உள்ளுக்குள்ள நம்ம டேங்க் உள்ள இருக்கிற நம்ம வீட்டில் யூஸ் பண்ற சிலிண்டரோட டேங்கோட ப்ரெஷர் வேற, ஆட்டோ எல்பிஜில மெயின்டைன் பண்ற ப்ரெஷர் வேற. பட் இது வந்து அட்வைசபிள் இல்லைன்னாலும் ரொம்ப பெரிய பாதிப்புகளை உருவாக்காது. ஆனா இதை யூஸ் பண்ணும்போது பாதுகாப்பா யூஸ் பண்ணா சட்ட ரீதியாகவும் பாதுகாப்பு ரீதியாகவும் இது வந்து அட்வைசபிள் இல்லைதான். ஆனா வேற வழி இல்லாம இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது தப்பான விஷயம்தான். ஆனா ரெண்டு கேஸுக்கும் கெமிக்கல் ரீதியா வந்து வித்தியாசங்கள் நிறைய இருக்கு. பவர்ல இருந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல இருந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்கு.
நிச்சயமா ஆட்டோவுக்கான எல்பிஜியை வீட்டு பயன்பாட்டுக்கு யூஸ் பண்ணும்போது என்னென்ன மாதிரியான சிக்கல்கள் ஏற்படும் அப்படின்னு குறிப்பிட்டீங்க. இணைப்பில் வந்து கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி சார். சென்னை மாதவரத்தில் ஆட்டோவுக்கான கேஸை வீட்டு பயன்பாட்டிற்கு பொதுமக்கள் நிரப்பிச் சென்று வருகின்றனர். நீண்ட வரிசையில் காத்திருந்து கேஸ் சிலிண்டர்களை பொதுமக்கள் நிரப்பிச் சென்று வருகின்றனர். சென்னை உட்பட தமிழ்நாடு முழுவதும் கேஸ் சிலிண்டர்களுக்கான தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கும் நிலையில் சிலிண்டர்களோடு நீண்ட வரிசையில் காத்திருந்து பொதுமக்கள் ஆட்டோவுக்கான எல்பிஜியில் கேஸை நிரப்பிச் செல்கின்றனர்.